எப்பவுமே மாலை நேரம் நான் வேலை முடிச்சுட்டு அலுவலகத்துல இருந்து வந்தேன் அப்படின்னா முதல் முறையா நான் வந்து பாக்குறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இந்த கோழிகளைங்க. அதே மாதிரி அவங்களும் என்னோட வருகைக்காக ஒவ்வொரு மாலையும் அந்த டைம் ஆச்சு அப்படின்னா கரெக்டா வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வீட்டு கோழிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து அசைவ விருந்துங்க, மீன் எடுத்திருக்காங்க. ஸோ மீன்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல முட்கள் இருக்கும். இந்த முற்களை வந்து சின்ன சின்ன பீசஸா நறுக்கி கோழிகளுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ கோழிகள் வந்து நான் படுத்தி வச்சிருக்கேன். புதுசா பழக்கம் இல்லாத கோழிகள் இந்த மாதிரியான தீவனங்களை வந்து உண்டாது. ஸோ அந்த மீன் பாகங்களை சின்ன சின்ன எலும்பு பீஸ்களை வந்து இந்த பெட்டை கோழியும் பெருவிடை சேவலும் சாப்பிட்றத நல்லா பாருங்க. அதே மாதிரி களி, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டதுக்கு போக மிச்சம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வீட்டு முறையில வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு கொடுக்குறப்ப அது ஒரு வகையான ஒரு இன்பங்க. கோழிகளும் நம்ம மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் வளர்க்குறோம் அப்படின்போது நம்ம அருகில போனா அப்படின்னா கோழிகள் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டாங்க. வேற்று ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா கோழிகள் வந்து ஒரு மாதிரியான சத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு சில தேவையில்லாத விலங்குகள், நாங்க இருக்கக்கூடியது மலைப்பகுதிங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டு முறையில நான் வளர்க்கக்கூடிய கோழிகள் வந்து ஒரு மாதிரியான ஒரு எச்சரிக்கை ஒலியை எழுப்புவாங்க. ஸோ அந்த ஒலியை கேட்டதுமே நாங்க டிசைட் பண்ணுறது மங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வீட்டு முறையில நம்ம கோழிகள் வளர்க்குறதுல நிறைய எண்ணற்ற இது இருக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மொட்டை மாடியில் வந்து கோழி வளர்க்குறாங்க. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்குங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் தோட்டம். ஸோ அதனால நம்ம வந்து மொட்டை மாடியில் வளர்க்கக்கூடிய இதுல இல்லை. ஸோ கோழிகள் வந்து இந்த அவியம் படுக்கக்கூடிய சில கோழிகள் வந்து கூண்டுல அடைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டியை வந்து பண்ணி வச்சிருக்கேன். கோழிகள் வந்து அந்த இதுல இது பண்ணும். மற்ற நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொய்யா மரத்தின் மீது தான் வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் வந்து அடைவாங்க. மாதிரி கோழிகள்ல வந்து வளர்க்குறப்ப அதுக்கான அந்த பராமரிப்பு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். இது கூட வந்து பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்ல அதுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகளா இருக்கட்டாலும் சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ஒரு மாதிரியான ரிலாக்ஸேஷன் மாதிரி இருக்குங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.